பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நாம் தீர்க்கதரிசிகள்னு சொன்ன உடனே நம்ம மைண்டுக்கு டக்குன்னு ஞாபகம் வரக்கூடிய எலியா தீர்க்கதரிசியை பற்றின ஒரு சின்ன கதை தான் பார்க்க போகிறோம். எலியா தீர்க்கதரிசியை எப்படி தேவன் கேரி தாற்றண்டையில் போஷித்தாரனும், எப்படி அவரை சாரிபாத்தில் உள்ள விதவையின் வீட்டில் போஷித்தாருன்றதை பற்றியும் நம்ம இந்த கதையில் பார்ப்போம். இந்த ஸ்டோரி பைபிளில் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எலியா ஆகாபிடம் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. இந்த வருஷத்தில் என் வாக்கின்படி அன்றி இனிமே மழையோ பனியோ பெய்யாது அப்படின்னு. தீர்க்க தரிசனத்தை எலியா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா தேவன் எலியா கிட்ட பேசுகிறாரு. நீ இந்த இடத்துல இருந்து இப்போ யோர்தானுக்கு நேராக போய் கேரித் அப்படிங்கிற ஆற்றண்டையில் நீ தங்கிரு. இந்த ஆற்றில் உள்ள தண்ணியை குடித்து உன்னை போஷிக்கிறதுக்காக காகங்களுக்கும் நான் கட்டளையிடுவேன் அப்படின்னு தேவன் சொல்கிறாரு. அதுபடியே எலியாவும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த ஆற்றண்டைக்கு போகிறாரு. தேவன் சொன்ன மாதிரியே எலியாவும் அந்த ஆற்றண்டைக்கு போய் அங்கேயே தங்கியிருந்து அந்த ஆற்றில் உள்ள தண்ணீரையும் குடித்து அவருக்கு போஷிப்பிக்கிறதுக்காக காகங்கள் காலையும் சாயங்காலமும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து அவருக்கு கொடுக்குறாங்க. தேசத்தில் மழையே பெய்யாத காரணத்தினால இந்த ஆறும் கொஞ்ச நாளில் வற்றி போயிடுது. இப்போ மறுபடியும் தேவன் எலியா கிட்ட பேசுகிறாரு. என்ன சொன்னாருன்னா, நீ இங்கேருந்து கிளம்பி நேராக சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே உன்னை போஷிப்பிக்கிறதுக்கு நான் ஒரு விதவைக்கு கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எலியா அதுக்கும் கீழ்ப்படிந்து அங்கேருந்து கிளம்பி நேராக சாரிபாத்துக்கு போகிறாரு. சாரிபாத்தோட ஒளிமுக வாசலில் வச்சு அவர் ஒரு விதவையை பார்க்குறாரு. அந்த விதவை அங்கே விறகு பொறுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து எலியா எனக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே இந்த விதவையும் தண்ணி எடுக்கிறதுக்காக புறப்படுறாங்க. உடனே எலியா அவங்கள பின்னாடியிலேருந்து கூப்பிட்டு சாப்பிட்றதுக்கு அப்பமும் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த விதவை அப்பம் செய்கிறதுக்கான கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் தான் எங்ககிட்ட இருக்குது, நானும் என் மகனும் அதை சாப்பிட்டு செத்து போகிறதுக்காகத்தான் இந்த விறகையே பொறுக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே எலியா அவங்கக்கிட்ட, சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்யுங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அடை மட்டும் சுட்டுத்தாங்க. அப்படி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களோட பானையிலையும் கலையத்திலையும் எண்ணெயும் மாவும் இந்த பஞ்ச காலம் தீருற வரைக்கும் ஒருபோதும் குறையாமல் இருக்க தேவன் கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட அந்த விதவையும் அதே போலவே செய்கிறாங்க. அது செஞ்சதுக்கப்புறமா எலியாவும் அவங்க வீட்டில் தான் இருக்கார். இப்போது அவங்க வீட்டில் எந்த குறையும் இல்லாமல் மாவும் எண்ணெயும் எலியா சொன்ன மாதிரியே குறைவு வராமல் இருக்குது. அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் போஷித்து திருப்தியாகவும் இருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த விதவையோட மகனுக்கு உடம்புக்கு முடியாமல் இறந்தும் போயிடுறான். உடனே இந்த விதவை எலியாவை பார்த்து, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் அப்படின்னு கேட்குறா. உடனே எலியா, உன்னோட மகனை என் கையில் கொடு அப்படின்னு அவ மடியிலிருந்து மகனை அவர் கையில் வாங்கிட்டு அவர் தங்கியிருந்த மேல் வீட்டறைக்கு போகிறாரு. கொண்டு போய் அவரோட கட்டிலில் படுக்க வச்சு தேவனை பார்த்து, எனக்கு தங்கியிருக்க இடமும் கொடுத்து எனக்கு போஷிக்கவும் செய்த இந்த விதவியோட மகனுடைய உயிரை எதுக்காக எடுத்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு 3 முறை அவனுடைய மேலே முகம் குப்புற விழுந்து இவனுடைய ஆத்மாவை திரும்ப இவனுக்குள்ளே வர பண்ணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறாரு. தேவனும் உடனே எலியாவோட ஜெபத்தை கேட்டு அவனுடைய ஆத்மாவை திரும்ப வர பண்ணுறாரு. உடனே எலியா மகனை தூக்கிட்டு விதவை கிட்ட கொண்டு போய் கொடுத்து, பாத்தியா உன்னோட மகன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக அந்த விதவை சொல்கிறாங்க, நீர் ஒரு தேவனுடைய மனுஷன்தான், உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் தேவ வார்த்தைகள் தான் அப்படின்னு நான் இப்போ நம்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எலியா கிட்ட இருந்தும் இந்த விதவை கிட்ட இருந்தும் கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. முதலாவது விஷயம், எலியா தேவன் சொன்ன எல்லாத்தையும் அப்படியே கேட்டுக்கிட்டாரு. எந்த சந்தேகமும் அவர் படலை. முதல்ல ஆற்றண்டைக்கு போக சொல்கிறாரு, அப்புறமா இன்னொரு ஊருக்கு போக சொல்கிறாரு. அவர் நினச்சிருந்தா சந்தேகப்பட்டிருக்கலாம், எப்படி இன்னொரு காகம் போஷிக்கும், எப்படி இன்னொரு பஞ்ச காலத்தில் இன்னொரு விதவை போஷிப்பாங்க அப்படின்னு அவர் சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆனால் எந்த இடத்துலையுமே அவர் ஒரு குவெஸ்டின் கூட பண்ணலை. அப்படியே தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படியே நடந்துக்கிட்டாரு.
அப்படி அவர் நடந்துக்கிட்டதோட பலன் தான் தேவன் அவர் கூடவே இருந்தார். அவர் சொன்னது எல்லாமே நடக்கிறது படி அவர் வாயில இருந்து தேவன் பேசினார். அவர் செஞ்ச எல்லா செயலையும் வாய்க்க பண்ணார். அவருக்கு துணையாக தேவன் இருந்தார். நம்மளும் தேவன் நமக்கு கொடுக்குற சில விஷயங்களை அவரை கொஷின் பண்ணாமல் ஏற்றுக்கிட்டோன்னா நம்ம கூட அவர் இருப்பார். அடுத்த விதவை, யாருன்னே தெரியாத ஒரு மனுஷன். இந்த மனுஷனுக்கு நம்ம எதுக்கு அப்பம் கொடுக்கணும், எதுக்கு தண்ணி கொடுக்கணும், எதுக்கு இந்த மனுஷனுக்காக நம்மக்கிட்ட இருக்கிறத செலவு பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிக்கல. தேவன் சொன்னாருன்னு சொன்னப்போ அதை அப்படியே நம்பவும் செஞ்சாங்க. அவருக்கு உதவியும் செஞ்சாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க கையில் இருந்ததை வச்சு உதவியும் செஞ்சாங்க. இதனால் அவங்களுக்கு கிடைச்ச பலன் என்ன? அவங்களோட மகன் இறந்த பிறகும் அவனை திருப்பி தேவன் அவங்க கையில் ஒப்படைச்சார் இல்லையா? இந்த விஷயங்களை தான் நம்ம எலியா கிட்டேருந்தும் விதவை கிட்டேருந்தும் கற்றுக்கணும். நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், நம்மக்கிட்ட கொஞ்சமாக தான் ஏதாவது இருக்கலாம். அதை வச்சு நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறோன்னா, நன்மையின் பேரில் நம்ம செய்கிறோன்னா அது கண்டிப்பாக நமக்கு 10 மடங்காக திரும்ப தருவார் நம்முடைய தேவன். அதனால் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு உதவி பண்ணுறதுக்கு என்றைக்குமே தயங்காதீங்க. தேவன் ஒரு விஷயம் நம்மக்கிட்ட சொல்கிறாருன்னா அதை கொஷின் பண்ணாமல் அதை அப்படியே செய்கிறதுக்கும் நம்ம கற்றுக்கணும். இப்போது இந்த கதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.